ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தி குட் விச் ட்ராமாவோட 8வது பார்ட் தான் பார்க்க போகிறோம். அம்மா அவங்க 2 பேரும் ஹாட் ஸ்ப்ரிங்கில் இருக்காங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலான்னு சொல்லி பொண்ணு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. சனியை ஊஜினை விட்டு தூரமாக வந்து, அத்தை எதுக்காக எனக்கு நீங்கள் வீடியோ கால் பண்ணியிருக்கீங்க, எதுக்காக உங்களோட பொண்ணு பேண்டேஜ் போட்டிருக்காங்க, திரும்பவும் ஏதாவது சர்ஜரி பண்ணாங்களான்னு கேட்பாங்க. இப்போ நீ எங்கே இருக்கேன்னு அத்தை கேட்பாங்க. நான் இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் சானாவுக்கு போகலையா? ஆமாம், நைட் டைம் போனால் தானே சானா இன்னுமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உஜின் மிஸ் சான்னு கூப்பிட ஆரம்பிச்சிருவாரு. அவர் என்ன வேலை பார்க்கறதுக்காக கூப்பிடுறாரு. இப்போ திட்ட வேற ஆரம்பிச்சிட்டாரு. அவரு ரொம்ப சீப்பானவர், கெட்டவர். சரி, ஓகே, இன்னைக்கு நைட்டு நீங்க சானாவுக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணுங்க, நாளைக்கு பார்க்கலான்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவாங்க. அம்மாவும் பொண்ணும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பார்த்துட்டு இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. மிஸ்டர், நான் சொல்றது கேளு. ஐசக் நியூட்டன் அவரோட வாழ்க்கையில பொண்ணுங்களை பத்தின எந்த ஒரு ஃபேஷனும் இல்லாம வாழ்ந்தாரு. ஆனா நான் அதை விட அதிகமா பொண்ணுங்களை வெறுக்கிறேன். பொண்ணுங்க என்னை விட்டு தூரமா இருக்கணும்ன்றதாக எந்த ஒரு கேதரிங்க்கும் போக மாட்டேன், எந்த ஒரு ஹாபிஸுமே வச்சிருக்க மாட்டேன். நான் துறவியா இல்லைன்னாலும் புத்தரை தான் வழிபடுறேன். இதுக்காக மொத்தமா 3 வருஷம் நான் மொட்டை அடிச்சு இருந்தேன். மொத்தமா 7 வருஷமா நான் பைலட்டாக இருக்கேன். என்னோட ஃபோனில் 2 நம்பரை மட்டும்தான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். என்னோட அப்பாவோட நம்பரும் என்னோட அம்மாவோட நம்பரும் மட்டும்தான். என்னோட வழியில் நீ குறுக்க வர்றது எனக்கு எவ்வளோ டிஸ்கஸ்டிங்காக இருக்குன்றது உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். நீ எதை பற்றியுமே யோசிக்க மாட்டேன், அதோட ரொம்பவே செல்ஃபிஷாக இருப்ப. ஆனால் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். நானும் என்னோட பெஸ்ட்டை கொடுத்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோலாக இருக்கேன். இதுக்கப்புறமேட்டுக்கும் நீ என்னோட வழியில் குறுக்க வந்தினா என்னால் கண்ட்ரோலாலாம் இருக்க முடியாது. அதுக்கப்புறமேட்டுக்கு நான் என்ன பண்ணுவேன்றது எனக்கே தெரியாது. இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது கன்வர்சேஷன் கிடையாது, இது வார்னிங்னு சொல்லிட்டு போயிடாரு. டூஹி என்ன மன்னிச்சிரு, என்னால இதை சரி பண்ண முடியும்னு எனக்கு தோணலன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்கள நம்ம பிடிச்சே ஆகணும்னு அத்தை சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த பையன் பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கான்னு பொண்ணு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த பையனோட முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்ன நடந்திருக்கும்ன்றது எனக்கு புரியுது. சன்னி ஃபுட்ருக்கு வாங்கறதுக்காக வச்சிருந்த காசை இழக்கவே இல்லை. இவனோட அழகுல மயங்கி இவன்கிட்ட தான் பணத்தை கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆமாம்மா, நீங்க சொல்றதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்குன்னு பொண்ணு சொல்லுவாங்க. இவங்க 2 பேரையும் பத்தி கண்டுபிடிச்சே ஆகணும். இந்த பையன் யாருன்றத முதல்ல கண்டுபிடின்னு அம்மா சொல்லுவாங்க. பொண்ணு இன்ஸ்டாகிராம்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்த போட்டோவை அப்லோட் பண்ணிட்டு கூடிய சீக்கிரம் நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அங்க தூங்குறது உனக்கு அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கும், இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லம்மா, நீங்க ஆன்ட்டியை காயப்படுத்தினவரை தானே கண்டுபிடிக்க போறீங்க. நீங்க உங்களோட பெஸ்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு இதனால எந்த பிரச்சனையும் இல்லம்மா. ஆன்ட்டியை பார்த்தா எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, நீங்க அவரை கண்டுபிடிக்கணும்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருப்பா. பாட்டி கண்முழிச்சு ஜுரம் உன்னோட அம்மாவை பேசிட்டு இருக்காங்க. என்னோட ஒரு பொண்ணு கோமாவில் இருக்கா, இன்னொரு பொண்ணு வாழ்க்கையில ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. என்னோட பொண்ணுங்களை நினைச்சா எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அம்மா, நீங்க தூங்கி ரெஸ்ட் எடுங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு பாப்பா சொல்லுவா. ஜுரங், நான் என்னோட பெஸ்ட்டை கொடுக்குறேன்னு சொல்லி காலை கட் பண்ணிட்டு, இப்போதைக்கு ஊஜின் முக்கியமே கிடையாது, நாம அந்த பையனை பிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு எப்படி சண்டை போடுறதுன்னு வீடியோ பார்த்துட்டு நாம அவன்கிட்ட எதையாவது கொடுக்குற மாதிரி ஆக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறமேட்டுக்கு அவனை பிடிச்சிட்டு அடி அடின்னு அடிச்சிடலாம். டூகியே என்ன தைரியம் தான் இப்படி பண்ணிருப்பான்னு சொல்லி செப்பலை வச்சு ஃபைட் பண்ணி முடிச்சுட்டு நம்மளால முடியும், நாம இதை பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. மறுநாள் காலையில ஊஜினை பார்த்துட்டு ஹலோ சொல்லுவாங்க. அவரு கண்டுக்காம போயிடுவாரு. ஊஜின் ஒன்ன இக்னோர் பண்ணிட்டு போறாருன்னு ஈவின் கேட்பாங்க. உனக்கு சரியா கண்ணு தெரியலையா, உனக்கு கண்ணில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துடுச்சா, நான் தான் முதல்ல அவரை அவாய்ட் பண்ணன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இவன் மறைய போற சூரியன், நாம தான் இதுக்கப்புறமேட்டுக்கு உதிக்க போற சூரியன், என்னோட இடத்த நான் பிடிச்சே ஆகணும்னு ஈவின் சொல்லிட்டு இருப்பாங்க. பேசஞ்சரை வெல்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பாட்டி ஈவினோட காலை மிதிச்சிருவாங்க. மன்னிச்சிருங்க, என்னோட அத்தை கொஞ்சம் சென்சிட்டிவ் ஆனவங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. வாங்க, நான் உங்களோட சீட்டுக்கு கூட்டு போறேன்னு சங்கி கூட்டு போவாங்க. வயசானவங்களையும் குழந்தைங்களையும் நான் வெறுக்கிறேன்னு ஈவின் சொல்லிட்டு இருப்பாங்க. பார்க்கிங் ஏரியாவுக்கு போனதுக்கு அப்புறம் அவனை எப்படி அடிக்கலான்னு செப்பலை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஈவென்ட் வரவும் அப்படியே சமாளிச்சுட்டு என்னன்னு கேட்பாங்க. கேப்டன் கோக்பிட்க்கு ஜூஸ் எடுத்து சொல்லியிருக்காருன்னு சொல்லவும், என்னது கோக்பிட்கா, ஓகே ஓகேன்னு சொல்லுவாங்க. உஜின் தாகமா இருக்குன்னு சொன்னேன், இப்போ ஏன் குடிக்க மாட்டேங்கிறேன்னு கேப்டன் கேட்பாரு. மிஸ்டா கொடுக்குற எந்த ட்ரிங்கையுமே நான் தொட மாட்டேன்னு சொல்லுவாரு. லவர்ஸுக்கு நடுவில் நடக்கிற சண்டை போல இருக்குன்னு கேப்டன் சொல்லுவாரு. கேப்டன், நீங்க கண்ட்ரோலுக்கு ரிப்போர்ட் பண்ணீங்களான்னு கேட்கவும் சரி சரி பண்றேன்னு சொல்லுவாரு. கால் வரவும் அட்டன் பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பிரச்சனை, மிஸ்டாவா உடனே வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. மிஸ்டா உங்களை கூப்பிட்றாங்கன்னு சொல்லுவோம். சங்கி கிளம்பிடுவாங்க. ஊஜின், என்னாச்சு, நீ போயிட்டு செக் பண்ணுன்னு சொல்லுவாரு. என்ன போக சொல்றீங்களான்னு ஊஜின் கேட்பாரு. அப்ப என்ன போக சொல்றியான்னு கேப்டன் கேட்பாரு. சரி, நான் போறேன்னு சொல்லுவாரு. சங்கி வந்ததும், இந்த செக்ஷனுக்கு நீ தானே இன்சார்ஜ், அதனாலதான் உன்னை கால் பண்ணி கூப்பிட்டேன், ஜூனியர் யாரையாவது பண்ண சொல்லட்டுமான்னு கேட்டுட்டு இருப்பாங்க. பாட்டி வாமிட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாருமே ஷாக் ஆகிட்டு இருப்பாங்க. சங்கி பக்கத்துல போயிட்டு, நீங்க நல்லா இருக்கீங்களா, உணவு குழல்ல சாப்பாடு போறதுக்கு பதிலாக மூச்சு குழல்ல போயிருந்தா இதே மாதிரி ஏதாவது ஆகியிருக்கும், அதனால தான் நீங்க வாமிட் பண்ணி இருந்திருப்பீங்க, அவங்கள நேரா உட்கார சொல்லிட்டு உங்களுக்கு
உங்களுக்கு ஏதாவது அன்கம்ஃபர்டபுளா இருக்கான்னு கேட்டுட்டு தொடக்க ஆரம்பிச்சிருவாங்க. டூஹியா இப்பெல்லாம் பண்றான்ற மாதிரி எல்லாருமே ஷாக் ஆயிட்டு இருப்பாங்க. ஊஜினுக்கும் இதை பார்க்கும்போது ஷாக்கிங்கா இருக்கும். அங்க இருந்து போயிடுவாரு. சனியை அவங்க வாமிட் பண்ண ஸ்மெல் எல்லாம் பெருசா எடுத்துக்காம அவங்களுக்கு தொடச்சி விட்டுட்டு தண்ணி குடிக்கிறீங்களான்னு கேட்பாங்க. அக்கா, இதுக்கு முன்னால பேசஞ்சர் யாருக்காவது உடம்பு சரியில்லாம போனுச்சுன்னா நீ பங்கருக்கு போயிடுவ. ஆனா கொஞ்ச நேரம் முன்னாடி நீ பண்ணதை பார்க்கும்போது என்னால நம்பவே முடியல. கொஞ்ச நாளா நீ கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா நடந்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. நான் சாடுகி ரொம்பவே கம்மியான வயசுல சீஃப் ஆக போறேன். நான் சீஃப் ஆகணும்னா இது எல்லாத்தையுமே நான் பண்ணிதான் ஆகணும். எனக்கு பிடிக்கலனாலும் பண்ணிதான் ஆகணும். ஃபீனிக்ஸ் பறவை மைண்டுக்குள்ள என்ன நினைக்குதுன்றது ஸ்பேரோவுக்கு நல்லா தெரியும்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இவங்க என்ன சொல்லிட்டு போறாங்கன்னு ஈவின் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த பாட்டி அவங்களோட செப்பல்லே வாமிட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஃபிளைட் லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் அவங்களோட செப்பலை வாஷ் பண்ணிட்டு வந்து அவங்களுக்கு போட்டு விட்டுட்டு இப்போ உங்களுக்கு உடம்பு பரவாயில்லையா, எப்பவுமே ஹெல்த்தியா இருங்கன்னு சொல்லுவாங்க. ஊஜனுக்கு சன்கி இதெல்லாம் பண்றத பார்க்கும்போது ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கும். இந்த பொண்ணு ரொம்பவே கைண்டா நடந்துகிட்டே இதுக்கு முன்னாடி இப்பெல்லாம் நடந்துகிட்டதே கிடையாது. இதை பார்க்கும்போது நம்பவே முடியலன்னு சொல்லிட்டு சன்கியை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. சன்கி பார்க்கிங் ஏரியா எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு போவாங்க. சேர்மனோட அசிஸ்டன்ட் பின்னல்ல இருந்து ஹக் பண்ணுவாரு. அவரோட கையை பிடிச்சு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த பையன் நினைச்சு. ஊஜன் சன்கியை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாரு. இவங்க இதே மாதிரிலாம் பண்றத பார்த்து இந்த புள்ள எப்பவுமே திருந்தாதுன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. டோஹி, உனக்கு என்னாச்சு, எதுக்காக என்ன அடிக்கிறேன்னு கேட்பாரு. சன்கிக்கு இப்பதான் ஞாபகம் வருது, ஏற்கனவே இவரை மீட் பண்ணது. இது உங்களுக்கு தேவைதான், நம்ம 2 பேரும் என்ன டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோமா, நீங்க பாட்டுக்கு வந்து ஹக் பண்றீங்க கிஸ் பண்றீங்கன்னு கேட்பாங்க. போன முறை நான் உன்னை கிஸ் பண்ணப்ப நீ எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணவே இல்லை. அதனால என்னோட ஃபீலிங்ஸை நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னு நினைச்சேன். மன்னிச்சிரு, இதுக்கப்புறமேட்டுக்கு இதே மாதிரி பண்ண மாட்டேன். வாய்ஸ் மெயில நீ செக் பண்ணியா? டிஆர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் உனக்கு தெரியும்ல, அதை நீ முடிச்சிட்டியான்னு கேட்பாரு. ஏன்னா நீங்க சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சன்கி கேட்பாங்க. என்னன்னு புரியாம பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அப்பதான் தூரத்துல இருந்து அவன் ஒளிஞ்சிருந்து பாக்குறத பார்த்துட்டு அவனை பிடிக்கிறதுக்காக ஓடிக்கிட்டு இருப்பாங்க. டேய், ஒழுங்கா நில்லுடா, ஓடாதுன்னு சொல்லி அவனை துரத்திக்கிட்டு இருப்பாங்க. அவன் விடாம ஓடிக்கிட்டு இருப்பான். கார்ல உட்காரவும் இவங்களும் போயிட்டு கார்ல உட்காந்துட்டு நான் உன்னை பிடிச்சிட்டேன்டா, மாஸ்க முதல்ல கைட்டுன்னு சொல்லுவாங்க. அங்கதான் க்ரௌட் இருந்துச்சுன்னு தெரியும்ல, எதுக்காக நீ சீனை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்பான். உன்னை நான் சும்மாவே விட போறதில்ல, எதுக்காக நீ டியூஹியை அடிச்சேன்னு சொல்லி அடி அடின்னு அடிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப நீ என்கிட்ட தரத்துக்காக வரல, நான் ஏமாத்துட்டேன்னு சொல்லி சன்கியை தள்ளி விட்டுட்டு காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிடுவான். அச்சோ, திரும்பவும் நான் இவனை தொலைச்சிட்டேனேன்னு சொல்லி கையை பார்ப்பாங்க. இப்பதான் அவனோட கேமரா இவங்களோட கையில இருக்கதை நோட் பண்ணுவாங்க. உஜின் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இது மாதிரி நல்ல குணம்லாம் அந்த பொண்ணுகிட்ட இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆமா, நாம எதுக்காக அந்த பிள்ளைய நினைச்சு கேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? உண்மையான ஜென்டில்மேனா இருக்கணும்னா நம்மள நமக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியணும். மத்த இதை பத்தி நம்ம யோசிக்க கூடாது. அப்பத்தியான்னு சொல்லுவாரு. கார்ல இருந்து வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் நோட் பண்ணுவாரு அம்மாவோட கார் இருக்கிறத. அம்மா என்ன இதுன்னு கேட்பாரு. ஃபிளைட்ல வேலை முடிச்சு வந்ததும் வீட்டு சாப்பாடு சாப்பிட்றது நல்லா இருக்கும்லன்னு சொல்லுவாங்க. அம்மா, நான் அதை பத்தி கேட்கல. கிஃப்ட், பொக்கே, சாப்ஸ்டிக், மரத்துல செஞ்ச வாத்து, இது எல்லாத்தையுமே எதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு கேக்குறேன்னு சொல்லுவாரு. இதெல்லாம் கப்பலுக்கான பொருள்னு சொல்லுவாங்க. என்னது கப்பலுக்கான பொருளான்னு கேட்பாரு. உனக்கும் டூஹிக்கும் நடுவில் ஏதோ போய்கிட்டு இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேனே. நீங்க 2 பேரும் டாஹா ஏர்லைன்ஸ்ல மாடலா இருக்கீங்க. டூஹி கிரேட்டான சாய்ஸா இருப்பான்னு சொல்லிட்டு இருக்கும்போதே சன்கி வருவோம். பாருடா, கிரேட்டான டைமிங்ல கூட இந்த புள்ள வருது. டூஹி இங்க வான்னு கூப்பிடுவாங்க. இது எல்லாத்தையுமே நீங்க எனக்காக தான் சமைச்சிங்களான்னு சன்கி கேட்பாங்க. ஆமான்னு சொல்லவும், டூஹி மாதிரி நம்ம ஆக்ட் பண்ணி ஆகணுமே. மேம், நீங்க ஏன் எனக்காக சமைச்சிருக்கீங்கன்னு கேட்பாங்க. இப்போ ஒண்ணு நீ ஃபிளைட்ல இல்ல, என்ன அப்படிலாம் கூப்பிடாத. நான் ஹவுஸ் ஓனரோட அம்மா, அதனால என்ன நீ அம்மானு கூப்பிடுன்னு சொல்லுவாங்க. என்னன்னு கேட்கவும், ஷேர் ஹவுஸ்ல இது ஒரு ரூல்ஸ், ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லுவாங்க. சன்னி அம்மானு கூப்பிடவும், பாத்தியாப்பா அவ என்ன அம்மானு கூப்பிட்டுட்டான்னு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு, வாமா வந்து சாப்பிடு, உஜின் கூட சேர்ந்து சாப்பிடு, நான் கப்பல்ஸ்க்கான பொருள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், நீ இதை வச்சு சாப்பிட்டினான்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அம்மா அப்பா உங்களை கால் பண்ண சொன்னாங்க, நான் மறந்தே போயிட்டேன், வாங்க போலான்னு கூட்டு போயிட்டு இருப்பாரு. இவர் என்ன இவ்வளவு சீப்பா நடந்துகிட்டு இருக்காரு. சரி சரி, நான் எதுவும் சாப்பிட மாட்டேன், என்னோட குடும்பத்தோட சாப்பிட்றது தான் எனக்கு பிடிக்கும். வெளில பார்க்கும்போது ரொம்பவே ஹை கிளாஸா நடந்துக்கிறாரு, ஆனா வீட்டுல அவங்க அம்மா கிட்ட ரொம்பவே ரூடா நடந்துக்கிறாரு. டூஹிக்கு இவர்கிட்ட என்ன பிடிச்சதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட இருந்து கிடைச்ச கேமராவை செக் பண்ணி பார்ப்பாங்க. அதுல ஒரு மெமரி கார்டு கிடைக்கும். ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அம்மா, நான் சனாவுக்கு போயிட்டு இருந்தது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆமா, இது யாரு? சஞ்சய், நீயா? திரும்பவும் உன்னோட மூக்குல சர்ஜரி பண்ணிருக்கியா? ஏற்கனவே எக்கச்சக்க பிளாஸ்டிக் சர்ஜரி நீ பண்ணிருக்க. உன்னோட மூக்குல அந்த ஹோல்ஸை தவிர பாக்கி எல்லாமே பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணதுதான். உன்னை சைக்காட்ரிஸ்ட் டாக்டர்கிட்ட தான் கூட்டு போகணும்னு நினைக்கிறேன். கனவுலே இருக்காதுன்னு சொல்லுவான். நீ எதுக்காக இதே மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க? என்னோட மூக்கை பத்தி நீ எதுவும் கவலைப்படாதுன்னு சஞ்சய் சொல்லுவாங்க. உன்னோட அண்ணன் கிட்டயே நீ ரூடா நடந்துக்கிறியா, நான் உனக்கு பாடம் சொல்லி தரேன்னு சொல்லுவான். போதும், 2 பேரும் நிறுத்துங்க. நீங்க 2 பேரும் சண்டை போடுறதுக்கான நேரம் இது இல்ல. உன்னோட ஒய்ஃப் சீட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கா. நைட் டைம்ல ஒரு பையன் கூட இருந்தா, அதை நாங்க போட்டோ கூட எடுத்து வச்சிருக்கோம்னு சொல்லுவாங்க. சஞ்சய் போட்டோவை காட்டவும், அந்த பையன் தான் நல்லா பாருன்னு அம்மா சொல்லுவாங்க. இவன் சீட் பண்ணும்போது அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. இப்ப சன்னியை சீட் பண்றாங்கன்னு சொன்ன உடனே ரொம்பவே கடுப்பாகிட்டு இருக்கும். சன்னியை மெமரி கார்டில் உள்ள வீடியோ எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த இடம் எதுன்னே எனக்கு தெரியலையே, அவனோட ஃபோன் நம்பர் இருந்துச்சுன்னா இதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பாப்பா கால் பண்ணி, அம்மா நீங்க பிஸியா இருப்பீங்கன்றது எனக்கு தெரியும், அப்பாவுக்கு எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு இருப்பா. என்னது அப்பாவுக்கா? நான் உடனே வரேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸ்டேஷன்ல கூட இருந்தவர் டே அங்க நல்லா அடிச்சு வச்சிருப்பாரு, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இருப்பான். ஒட்டையங்
வாப்பான்னு போலீஸ் கூட்டிட்டு போவாங்க. காங்க பார்த்ததும், மிஸ்டர் காங், எனக்காக நீங்க வருவீங்கன்றது எனக்கு தெரியும்னு ஹக் பண்ணிட்டு இருப்பான். அப்பா என்ன அடிச்சிட்டாங்க, இங்கேருந்து முதல்ல என்ன கூட்டிட்டு போங்க. போலீஸ்ல என்னை பத்தி ரிப்போர்ட் பண்ணவனையும் செல்லுக்குள்ள என்ன ஒருத்தன் அடிச்சிட்டான், அவனுக்கும் பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு இருப்பான். அப்பா அசிஸ்டண்ட்டை கூப்பிடுவாரு. உன்னை போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணதே சேர்மன் தான். கேங்ஸ்டரை ஹையர் பண்ணி உன்னை அடிக்க சொன்னதும் உன்னோட அப்பா தான். உன்னோட அக்கா பண்ணி வச்ச பிரச்சனையால கம்பெனி இப்ப ரொம்ப பெரிய ப்ராப்ளத்துல இருக்கு. அதுக்காக உன்னோட கோஆபரேஷன் தேவைப்படுதுன்னு சொல்லுவாரு. யாராவது கோஆபரேட் பண்றதுக்கு இப்பெல்லாம் பண்ணுவாங்களான்னு கேட்பான். நான் என்னடா பண்றது, நீ எனக்கு எந்த ஒரு சாய்ஸுமே கொடுக்கல, இது உன்னோட தப்பு தான். டேயாங் டாங் ஏர்லைன்ஸ்ல நீ ஃபிளைட் அட்டெண்டா ஆகுன்னு சொல்லுவாரு. அப்பா என்ன சொல்லுவான், அதுக்கப்புறமேட்டுக்கு கீழே இருந்து அடிமட்ட லெவல்ல இருந்து ஒன்னா கத்துக்கிட்டு வா, என்னோட உதவி இல்லாம. ஒருவேளை நான் சொல்றதை கேட்கறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லைன்னா திரும்பவும் செல்லுக்குள்ளேயே போன்னு சொல்லுவாரு. அப்பான்னு சொல்லி அழுதுகிட்டு இருப்பான். அம்மா அப்பா வந்துட்டாங்க, அந்த அளவுக்கு எதுவும் மோசமா இல்ல, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, கொஞ்சமா தண்ணி குடிச்சிட்டு நல்லா மூச்சை இழுத்து விடுங்க, என்ன இருந்தாலும் சரி நான் உங்க பக்கம் இருப்பேன்னு சொல்லிட்டு இருப்பா. சோரங், நீ என்னோட ரூமுக்கு போன அத்தை சொல்லுவாங்க. அம்மா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, குட் லக்னு சொல்லிட்டு போவா. அத்தை, நான் முதல்ல அவரை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு சஞ்சியை பார்த்துட்டு, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவனுக்கு உடம்பு சரியில்லாம போனதுக்கு நீதான் காரணம்னு சஞ்சி சொல்லிட்டு இருப்பா. அவனுக்கு உடம்பு சரியில்லாம போனதுக்கு நீதான் காரணம், அப்புறம் எப்படி அவனை நினைச்சு கவலைப்படுறேன்னு அத்தை கேட்பாங்க. போட்டோ காட்டி, எவ்வளவு நாளா இந்த பையனை நீ பாத்துக்கிட்டு இருக்க, உங்க 2 பேருக்கும் நடுவுல எந்த அளவுக்கு சீரியஸா போய்கிட்டு இருக்கு, எல்லாத்தையும் எங்ககிட்ட சொல்லு. இந்த பையன் பாக்கிறதுக்கு பணக்காரனா தெரியறான், எங்க இருந்து வேணா பிடிச்சேன்னு சொல்லுன்னு கேட்பாங்க. என்ன நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, நான் எப்படி சண்டேவை சீட் பண்ணுவேன்? அத்தை சஞ்சி, நான் எப்பவுமே அது மாதிரி பண்ணவே மாட்டேன், நான் எப்பவுமே இதே மாதிரி விஷயத்த யோசிச்சது கூட கிடையாது, நான் இப்படிப்பட்டவன்னு உங்களுக்கு தான் தெரியுமேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நீ வாயை திறந்தாலே பொய் மட்டும்தான் சொல்லுவ, நீ சொல்றது எல்லாமே பொய் தான். அப்பனா நைட் டைம்ல எதுக்காக நீ அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்தேன்னு கேட்பாங்க. அப்பெல்லாம் இல்லத்த, இது யாரு நானும் சொல்லிட்டு இருக்கவும், சஞ்சி யாருன்னு கேட்பாங்க. நான் இப்ப வேலை பார்த்துக்கிட்டு இருக்க வீட்டோட ஹவுஸ் ஓனர் தான் இவரு, நான் வேலை பார்க்கும்போது அவர் என்ன பார்த்துக்கிட்டு இருந்தாரு, அதை தான் நீங்க பாத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படின்னா அவனோட பேரையும் நம்பரையும் கூட நான் அவனை மீட் பண்ணுவேன்னு அத்தை சொல்லுவாங்க. அவங்க என்ன வேலை சொல்றாங்களோ அதை மட்டும் தான் நான் செய்வேன், அவரோட பேரும் நம்பரும் எனக்கு தெரியாது. இப்ப நம்ம தேட்டருக்கு படம் பார்க்க போனோம்னா ஓனரோட பேரும் நம்பரும் நமக்கு தெரியாது இல்லையா, அதே மாதிரிதான் எனக்கு அவரை பத்தி எதுவும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. நீ ஒரு பொருளை திருடு இருக்க, ஆனா நான் திருட இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு அத்தை கேட்பாங்க. நீ குடிச்சிருக்க, ஆனா குடிச்சிட்டு கார் ஓட்டலன்னு சொல்றியான்னு செஞ்சு கேட்பாங்க. சரி விட, இவ தான் ஒத்துக்க மாட்டேங்கிறால, நாம இவளை நம்பிதான் ஆகணும். நீ போயிட்டு சண்டே வைப்பாரு, அவனுக்கு வேலை கிடைச்சிட்டுன்னு ரொம்பவே சந்தோஷப்பட்டான். ஆனா நீ சீட் பண்ணிட்டேன்னு தெரிஞ்சு ரொம்பவே அவனுக்கு உடம்பு சரியில்லாம போயிட்டு அவன் வேலைக்கு போறதுக்கு முன்னாடியே சித்திர போறான், அவனை உயிரோட இருக்க வைன்னு சொல்லுவாங்க. அம்மா எதுக்காக நீங்க அவங்கள விட்டீங்கன்னு செஞ்சு கேட்பாங்க. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு அத்தை சொல்லுவாங்க. சண்டே, நீங்க நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு எதுவும் ஆகல இல்ல, எதனால உங்களுக்கு இப்படி ஆச்சு, நீங்க எதுக்காக அதெல்லாம் நம்பினீங்க, நான் உங்களையும் சோரங்கையும் விட்டுட்டு போயிட மாட்டேன், நான் எப்பவும் அதே மாதிரிலாம் பண்ண மாட்டேன், உங்களையும் சோரங்கையும் நான் ரொம்ப லவ் பண்றேன், என்ன சந்தேகப்படாதீங்கன்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிருவாங்க. அப்பனா அது உண்மை கிடையாதுல்லன்னு கேட்பான். நான் உங்களையும் சோரங்கையும் கடவுள் எனக்காக அனுப்பின குடும்பமா நினைக்கிறேன், நான் காதலிச்ச முதல் பையன் நீங்க தான், நான் கண்ணை மூடுற வரைக்கும் நீங்க மட்டும்தான்னு சொல்லுவாங்க. ஆனா நீ வீட்டுக்கு வரவும் இல்ல, ஒரு பையன் கூட எடுத்த போட்டோவும் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருப்பான். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தான் இருந்திருக்கும், ஆனா நான் சீக்கிரமாவே இது எல்லாத்தையுமே முடிச்சிடறேன், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, இதுக்கப்புறம் நம்மளோட குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராது ஹனின்னு சொல்லுவாங்க. உனக்கும் பக்கத்துல இன்னொரு பையன் இருக்கான்றதை இமேஜின் பண்ணி பார்க்கும் போதே என்னோட இதயம் வெடிச்சிரும்ன்ற மாதிரி இருக்கு, என்னால மூச்சு கூட விட முடியலன்னு சொல்லிட்டு இருப்பான். என்னை மன்னிச்சிருங்க ஹனின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு இருப்பாங்க. இத்தனை வருஷமா இதே மாதிரிதான் ஆக்டிங் போட்டு சன்னியை ஏமாத்திட்டு இருப்பான் போல. அத்தை இதெல்லாம் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு, இவ ஆட்டோமேட்டிக்கா பொய் சொல்ல ஆரம்பிச்சுட்டா, ரொம்ப ஸ்மூத்தா பொய் சொல்றான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போதே எனக்கு புல்லரிக்கிற மாதிரி இருக்கு, அவளுக்காக கிராண்ட் அவார்டு தான் தரணும்னு செஞ்சு சொல்லிட்டு இருப்பா. இப்ப அவ 2 போன் வச்சிருக்கத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னா கூட ஏதாவது காரணம் சொல்லி கண்டிப்பா சமாளிச்சிருவா. நமக்கு எவிடன்ஸ் வேணும், அவளை நம்ம கையும் காலமா பிடிச்சே ஆகணும், அவ இல்லாதப்பயே வேலையை முடியும்னு சொல்லுவாங்க. சன்னியோட போன் எடுத்து ட்ராக்கிங் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிட்டு, இந்த அப்ளிகேஷன் இருந்தா மட்டும் போதும், உலகத்தோட எந்த மூலையில இருந்தாலும் நாம அவங்கள கண்டுபிடிச்சிடலான்னு செஞ்சு சொல்லுவா. என்ன நடந்தாலும் சரி, நான் உன்னை பிடிச்சே தீருவேன்னு அத்தை சொல்லுவாங்க. உன்னோட அக்கா பிரச்சனை பண்ணி வச்சிருக்கா, என்னால தலை நிமிந்து கூட நடக்க முடியல, 1 வருஷத்துக்காவது நீயே உன்னை பாத்துக்கோன்னு சொல்லுவாரு. என்னது 1 வருஷம் மொத்தமானு கேட்பா. நான் சொல்றதை கேட்டீங்கன்னா 1 வருஷம் மட்டும் தானே சொல்லி போலீஸ் கார்ல உள்ள சைரனை ப்ளே பண்ணி காட்டி கம்பெனியோட நம்பருக்கு இதை ரிங்டோனை செட் பண்ணிக்கோ, நீ காலை அட்டன் பண்றதுக்கு 10 செகண்டுக்கு மேல எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் 1 மாசத்தை அதிகமாக்கிடுவேன்னு சொல்லுவாரு. அப்பா நீங்க ஜோக் தானே பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்பான். கம்பெனில என்ன நடக்குதுன்றது உனக்கு தெரியும்ல, நான் பண்றதெல்லாம் பார்த்தா உனக்கு ஜோக் பண்ற மாதிரியே தெரியுது, இது வரைக்கும் நீ 1 ரூபா கூட
சம்பாதிச்சது இல்ல தானே. இது இப்பையிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. நீ ஊஜினோட வீட்டுக்கு நடந்தே போகணும் சொல்லுவாரு. அப்பா கார்ல போனாலே 1 மணி நேரம் ஆகும். என்னால நடந்துலாம் போக முடியாது. கொஞ்சமாவது காசு கொடுங்கன்னு கேட்பான். அப்பா கண்டுக்காம கார் எடுத்துட்டு போயிடுவாங்க. அச்சச்சோ! இதுக்கப்புறமேட்டுக்கு நான் என்ன பண்ண போறேன்னு நின்னுட்டு இருப்பான். அம்மா நீங்க போகும்போது நானும் உங்க கூட வரேன்னு பாப்பா சொல்லுவா. இப்போதைக்கு உன்னோட பஸ் வராதேடான்னு சங்கி கேட்பாங்க. நான் அத்தை பாட்டி 2 பேரோட போனையும் பர்ஸையும் எடுத்துட்டு வந்துட்டேன். இது இல்லாம அவங்க 8 மணி நேரத்துக்கு உங்களை தொல்லை பண்ணவே மாட்டாங்க. அந்த நேரத்துல நீங்க அவனை பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு இருப்பா. சன்னிக்கு ரொம்பவே டச்சிங்கா இருக்கும். ஜோரங்க ஹக் பண்ணிட்டு என்னோட பொண்ணை மட்டும்தான் நான் இந்த உலகத்திலேயே நம்ப முடியும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. டேயங் காலில் தான் வீட்டுக்கு வந்திருப்பான். எனக்கு தண்ணி கிடைக்குமா, நான் 10 மணி நேரமா நடந்து வந்திருக்கேன்னு சொல்லுவான். டேயங்கோட லக்கேஜ் கொடுத்து இதுக்கப்புறமேட்டுக்கு ஏமாத்தக்காரன் கூடலாம் எங்களால தங்க முடியாது. இங்க இருந்து போயிட்டு உன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் நாங்க பேக் பண்ணிட்டோம். உடனே கிளம்பு. நீ போகலன்னா நாங்க போலீஸை கூப்பிடுவோம்னு சொல்லுவாங்க. கொஞ்சமாவது இறக்க குணத்தை காட்டுங்க. நான் ஒன்றும் கெட்டவன் இல்லைன்னு டேயங் சொல்லுவான். நாங்க ஹெட் ஆஃபீஸில் செக் பண்ணிட்டோம். நீ சேர்மனோட பையன் இல்லைன்னு அவங்க சொன்னாங்க நீ எப்படின்னு சொல்லுவா. அப்பதான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்திருப்பாரு இல்லையா. அது எனக்குன்னு தனிப்பட்ட காரணம் இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பான். கேர்ள்ஸ் அவனை வீட்டை விட்டு துரத்தி விடுங்கன்னு எப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு உதவி பண்ணுங்க. இப்போ நீங்க வீட்டை விட்டு துரத்திட்டீங்கன்னா நான் தெருவுலயே செத்துருவேன்னு சொல்லிட்டு இருப்பான். டேயங் நடந்து வந்ததுல அவனோட சாக்ஸே கிழிஞ்சு போயிருக்கும். சன்னி இதை நோட் பண்ணிட்டு இது சரியாவே இல்லை, அவனை முதல்ல விடுங்க, அதோட அவனுக்கு தண்ணி சாப்பாடுலாம் கொடுத்து அவனை ரெஸ்ட் எடுக்க விடுங்கன்னு சன்னி சொல்லுவாங்க. இவன் நம்மளோட பொருளையும் திருடிட்டா என்ன பண்றதுன்னு ஒரு பொண்ணு கேட்பாங்க. இதுக்கப்புறம் ஒரு செகண்ட் கூட இதே மாதிரி கிரிமினல் கூட நான் இருக்க விரும்பலன்னு இன்னொரு பொண்ணு சொல்லுவாங்க. நீ எப்போதும் இறக்க குணம் இல்லாம தானே நடந்துக்குவ, எதுக்காக அவனோட பக்கம் இப்ப பேசிக்கிட்டு இருக்க, கொஞ்ச நாளா நீ நடந்துக்கிறது சரியே இல்ல, வித்தியாசமா பண்ணிக்கிட்டு இருக்கன்னு எப்படின்னு சொல்லுவாங்க. வாயம் முட்டு நான் சொல்றத மட்டும் கேளுங்க, இல்லைன்னா உங்களோட கழுத்தை அறுத்துருவேன்னு டூஹி மாதிரியே சொல்லிட்டு நம்மளா இப்படி பேசணுன்ற மாதிரி ரியாக்ஷனை கொடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. ரூம்குள்ள இது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, நம்மள அவங்க டம்ப் பண்ண ட்ரை பண்ணாங்க, ஆனா நம்ம போல்டா பேசிட்டோம், இது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, அப்பப்ப இதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டா நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. டேயங் ரூம்குள்ள வரவும் என்னன்னு கேட்பாங்க. கண்டிப்பா நீயும் நான் கெட்டவன்னு தான் நினைச்சிருப்ப, ஆனா நீ எனக்கு உதவி பண்ணலான்னு முடிவெடுத்ததை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே டச்சிங்கா இருக்குன்னு சொல்லுவான். வீட்டுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கிறது எனக்கு பிடிக்காது, அதனாலதான் நான் பேசினேன்னு சங்கி சொல்லுவாங்க. நான் உன்னை என்னோட இதயத்துல வச்சிருக்கேன். நான் முதல் முறை ஒரு பொண்ணை பார்த்து விழுந்தேன்னா அது நீ மட்டும்தான். இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண சொன்னாலும் நான் பண்ணுவேன்னு சொல்லுவான். அப்பனா ரூமை விட்டு வெளில போ, நான் பிஸியா இருக்கேன்னு சொல்லுவாங்க. போலான்ட்டு பார்ப்பான். சங்கி அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு எதுக்காக டேஷ் கேமராவை நீ செக் பண்ணிக்கிட்டு இருக்க, ஏதாவது ஆக்சிடென்ட் ஆனிச்சான்னு கேட்பான். அந்த வீடியோல ஃபோன் நம்பர் மிரர் சேஞ்ச் ஆகியிருக்கும், அதை எப்படியோ கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருப்பான். சங்கி நோட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நம்பரை போட்டு கால் பண்ணி ஹலோன்னு சொல்றதுக்குள்ளேயே சங்கி வாங்கி பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ உன்னோட நம்பர் என்கிட்ட இருக்கு, நான் போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ண போறேன், இதுக்கப்புறமேட்டுக்கு உன்னால தப்பிக்கவே முடியாது, ஜெயிலுக்கு போயிட்டு செல்லுக்குள்ள அங்க கொடுக்குற சாப்பாடை என்ஜாய் பண்ணி சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. நீ ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்க, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, நீ என்னோட ஸ்டைல்ல தான் இருக்க, ஆமா நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு கேட்பான். இருப்பா கொஞ்ச நேரம் அமைதியா இருன்னு சொல்லிட்டு சைரன் சவுண்டு கேட்கவும் என்ன சவுண்ட் இதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இது கம்பெனில இருந்து கால் பண்ணியிருக்காங்க, 10 செகண்ட்ல நான் அட்டன் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருப்பான். அந்த பொறுக்கி பையலோட நம்பர் நமக்கு கிடைச்சிட்டுன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. ஊஜின் ஜாகிங் முடிச்சுட்டு வராரு. வீட்டுக்கும் பக்கத்துல 2 பேர் நின்றுட்டு இருக்கவும் அவங்க கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட்ட பகல்ல இதே மாதிரி கிஸ் பண்ணிட்டு இருக்காங்களேன்ட்டு போலான்ட்டு பாப்பாரு. ஆக்சுவலி அங்க இருந்தது சன்கி தான். சன்கியே ஏற்கனவே ஃபாலோ பண்ணிட்டு இருப்பான் இல்லையா, அவன் தான் பிடிச்சி வச்சிருப்பான். இதை நோட் பண்ணிட்டு பாப்பாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.